Dear people, we preach the sermons on the basis of covering the whole Bible in 184 lessons. இந்த வேதத்தை 184 தலைப்புகளின் கீழாக முழு வேதத்தை நாம் பார்க்கும்படியாக 184 பாடங்கள் பிரசங்களின் கீழாக பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் 4வது பாடம். சண்டே ஸ்கூல் நீங்கள் சின்ன பிள்ளைகளும் கூட யூத், நீங்கள் அந்த படிக்கிற பகுதியை சரியாக விளங்கிக்கணுன்றதுனால தான் நான் அந்த தலைப்பின் கீழாக உங்களுக்கும் நான் இந்த சத்தியத்தை போதிக்கிறேன். I preach even the Sunday school children and even others to know and to be clarified so that they could really understand what they learn. படிக்கிறதை விளங்கிக் கொள்ளும்படியாக. ஒரு சிஸ்டர் தமிழ் தெரியாதனால நான் இங்கிலீஷில் பேச வேண்டியாக இருக்கிறது. I have to preach in English because there is a sister who don't know Tamil. பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது, நம்ம கடந்த 3 வாரம் நம்ம பார்த்தோம். தலைப்புகளின் கீழாக last 3 weeks we saw. What are all the topics on which we saw last 3 weeks? ஞாபகம் இருக்குங்களா? நான் நம்ம சண்டே ஸ்கூல் மெட்டீரியலில் நம்முடைய வெப்சைட்லேயும் போடுறேங்க. என்னங்க, என்ன தலைப்பு? 3 தலைப்பு. ஃபஸ்ட்டு ஜீசஸ் ஓவர் நேச்சர், இல்லை இயற்கையின் மேலே இயேசுவின் வல்லமை. When the sea was turbulent, கடலில் பயங்கர புயல், இயேசு என்ன செய்தார்? He calmed down the sea. இல்லை, வாழ்க்கையில் எத்தனை புயல் வருதுங்க. So many storms. புயலை போன்ற பிரச்சனைகள், problems like the storms, so many, நிறைய இருக்குங்க. இல்லை, even with our children, நம்முடைய பிள்ளைகள், family, குடும்பம். But there is only one person who could calm down your storm of life. வாழ்க்கையின் புயலை அடக்கக்கூடியவர் ஒருவர் தாங்க. You may try to manipulate with so many things that you have, either with money, intelligence, education, so many things. நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த புயல் அடக்கிறதுக்கு உங்களுடைய திறமை, பணம், அறிவு இதெல்லாம் உபயோகப்படுத்தலாம். பட் கேன் யூ சக்சீட்? நீங்கள் வெற்றி பெற முடியுமா? All of a sudden disease, திடீரென்று வியாதி. But dear people, Jesus can calm down the storm of your life. வாழ்க்கையினுடைய புயலை அடக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. அடுத்தது நம்ம பார்த்தோம், எனக்குமே கொஞ்சம் மறந்துட்டு தான் இருக்குது. அடுத்தது என்ன பார்த்தோம்? Could you remember, children? Can you say? Jesus, last week என்ன பார்த்தோம்? Last week we saw that Jesus' power over death. An young girl was dead. Everybody was laughing. பெண்ணு இறந்து போச்சு, எல்லாம் சிரிக்கிறாங்க. But Jesus raised her up. உயிரோடு எழுப்பினார். உன் வாழ்க்கையில் இது செத்து போச்சப்பா, நீ முடியாதுன்னு நீ முடிவு கட்டிடுற. யூ ஜஸ்ட் கன்க்ளூட் இட்ஸ் இம்பாசிபிள் டு ரிவைவ். பட் காட் கேன் ரிவைவ் தட் சேம் திங் அண்ட் மேக் இட் டு பி அ கிரேட்டர் திங். ஆண்டவர் அந்த புதஞ்சு போன எடுத்து பெரிய காரியமாக செய்வார். டு யூ பிலீவ் இட்? அங்கே தான் பிரச்சனை இல்லை. நான் விசுவாசிக்கிறேனா? அடுத்தது என்ன? நானுமே மறந்துட்டேன், சாரி, நோ ப்ராப்ளம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, ஜீசஸ் பவர் ஓவர் அவர் நீட்ஸ்.
நம்முடைய தேவைகளின் மேலே இயேசுவினுடைய நிறைவேற்றும் வல்லமை. There are so many people in John's Gospel 16th chapter, யோவான் 16, so many people have gathered, thousands of people have gathered, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்துட்டாங்க இயேசுவினுடைய செய்தியை கேட்கறதுக்கு. Yes, it was a beautiful place, அழகான இடம், near the Sea of Galilee, கலிலேயாவுக்கு பக்கத்தில். So many thousands of people, ஆயிரக்கணக்காக வந்து சேர்ந்துட்டாங்க. They were hearing Jesus preaching to them. இயேசு பிரசங்கம் பண்ணுறதை அங்கே கேட்டுட்டு இருக்கிறாங்க. டைம் பாஸ்ட், நேரம் கடந்து போச்சு. நம்ம காலையில் சாப்பிட்டு வந்துட்டோம். ஒருவேளை நான் ஒரு 4 மணி வரைக்கும் உட்காந்து மீட்டிங் நடத்தினா என்ன நீங்கள் நினைப்பீங்க? எங்கே? எஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 4 மணி முடிய நீங்கள் இங்கே உட்கார வச்சா எத்தனை பேர் இங்கே உட்காந்துட்டு? ஹவு மெனி பீப்புள் வில் சிட் ஹியர் இஃப் ஐ கண்டக்ட் த மீட்டிங் அப் டு 4 o'clock? ஸ்லோலி ஒன் பர்சன் வில் ஸ்லிப் ஆஃப். ஒருத்தர் மெதுவாக எந்திரிப்பார், அப்புறம் பார்த்தா இவர் எந்திரிப்பார், கடைசியில் நான் தான் இருப்பேன். ஐ வில் பி த பர்சன் ஹேஸ் டு ஸ்டாண்ட். இல்லை, பிகாஸ் இங்கே வயிறு கிள்ளுது, த ஸ்டமக் இட் பிஞ்சஸ். அப்போ இயேசுவினிடத்தில் திரளான மக்கள், so many people were gathered and they were all sitting. See the concern of Jesus. இயேசுவினுடைய அந்த ஒரு கரிசனையை பாருங்க. You see, turn with me, John 16, யோவான் 6, John 6, யோவான் 6வது அதிகாரம். இங்கே வந்து எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, அவங்க எல்லாம் அங்கே உட்கார்ந்து இருக்கிறப்போ 5th verse, John 6:5, யாராவது வாசிக்கிறீங்களா? இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். When Jesus lifted up his eyes, great company came. அவங்க வரும்பொழுதே இவருக்கு பாருங்க, ஐயோ இத்தனை பேர், நிறைய பேர் வர்றாங்க, இவங்களுக்கு டைம் வேறு ஆகிப்போச்சு, சாப்பாடு. இந்த கடவுள் உன்னுடைய சாப்பாடை குறித்து கூட கவலைப்படுற கடவுள். This God takes care of your food. And many people were gathering. அங்கே கூடி வரும் பொழுது he asked a question, எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? Thousands of people were there. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு சீஷனை பார்த்து அவர் கேட்குறாரு, ஒரு டெஸ்ட். பிலிப்பை பார்த்து கேட்குறாரு, இந்த இத்தனை ஜனங்களுக்கு சாப்பாடு எங்கேப்பா கொள்ளலாம்? வேர் கேன் வி பை ஃபுட்? அப்போ பார்த்தீங்கன்னா an impossible situation இல்லை? பாருங்கள், நம்ம அழகாக இந்த சண்டே ஸ்கூலில் கூட லெசனில் கூட அந்த லெசனுடைய ஒவ்வொரு பாயிண்ட்டை என்லைட் பண்ணுறோம் பாருங்களேன். ரீட் இட். ஸோ ஜீசஸுடைய அந்த கன்சர்ன் பாருங்கள், உன்னுடைய ஃபிசிக்கல் நீடை கூட இயேசு பார்க்குறாரு. யாருமே ப்ரே பண்ணல. ஜீசஸ் ஒருவேளை சாப்பாடு கொடுப்பாருன்னு கூட நினைச்சோம். நோபடி வாஸ் கம்மிங் எக்ஸ்பெக்டிங் தட் ஜீசஸ் வில் சப்ளை த ஃபுட், பட் ஹீ வாஸ் கன்சர்னிங் அபவுட் த நீட் ஆஃப் த பீப்புள். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, a true Christian knows how to handle life. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் வாழ்க்கையை கையாளுறது எப்படின்னு அவனுக்கு அழகாக தெரியுங்க. He will not be frustrated, he will not be confused, he will not be chaos. அவன் குழப்பமடைய மாட்டான், பிரச்சனைக்குள்ளே ஒன்னடான்னு இப்படி மாட்டிக்கிட்டோமே நினைக்க மாட்டான். அவன் ஒரு பல விதமான ஒரு காரில் மத்தியில் அவன் அவிதமாக அந்த இதில் வாழ மாட்டான். ஏன்னா he knows
அவனுக்கு தெரியும். யாரை தெரியும்? அவனுக்கு யாரை தெரியுங்க? கடவுளை தெரியுங்க. பாருங்க, பவுல் ஒன்று சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். I know whom I believe. எனக்கு உங்களை தெரியும், உங்களை எனக்கு தெரியும். I know whom I believe. I know this Jesus. A personal relationship with God. தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவுங்க. தட் இஸ் சால்வேஷன். அதாங்க ரட்சிப்பு. நிறைய பேர் ரட்சிப்புன்னா நான் ஏதோ பாவத்தை அறிக்கை செஞ்சேன், நான் மனம் திரும்பினேன். இட்ஸ் ஆல் இன்வால்வ்ட். பட் எபவ் ஆல், எல்லாத்துக்கு மேலே ஐ நோ திஸ் காட். இந்த தேவன் எனக்கு தெரியும். ஐ நோ ஹிம் as how to handle my situation. என்னுடைய சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு அவருக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். அதுதாங்க உங்களுக்கு தேவை இன்னைக்கு. யூ நீட் தட். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஸ்பெண்ட் த லாஸ்ட் வீக். கடந்த வாரம் எப்படி நீங்கள் செலவிட்டீங்க எனக்கு தெரியாது. வாஸ் இட் ஜாய்ஃபுல்? சந்தோஷமாக இருந்ததா? த சம்மர் ஹீட்டுனால் ஆர் யூ சக்கம் டு த ஹீட் ஆஃப் த சம்மர் ஆர் ஹீட் ஆஃப் த சிச்சுவேஷன்? சூழ்நிலையினால், வெப்பத்தினால் அப்படியே உட்காந்து சோர்ந்து போனீங்களா? How was this last week? இந்த வாரம் எப்படி உங்களுக்கு இருந்தது? ஒருவேளை நான் உங்கள் உட்கார வச்சு கேட்டால், என்னங்க எப்படிங்க கடந்த வாரம் தானே சில சொல்லுவீங்க, என்னங்க கேட்குறீங்க? ஐயோ ரொம்ப கஷ்டங்க, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஐ திங்க் யூ நீட் டு பி சேவ்ட். நீ ரட்சிக்கப்படணுன்ற, உனக்கு ரட்சிப்பு தேவையாக இருக்குன்ற. யூ சே ஐ எம் சேவ்ட், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனே. If you are truly saved, do you know this Jesus personally in your life? இயேசுவை உனக்கு தனிப்பட்ட விதத்தில் தெரியுமா? That is salvation. அதுதாங்க ரட்சிப்பு. That is reconciliation. நிறைய பேருக்கு நான் அடிக்கடி நான் சொல்கிறேன்ல, ஸ்டாலினை தெரியும், மோடிஜி எனக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது இல்லை? அவங்கள நல்லா தெரியும் தான். யூடியூப்லலாம் போட்டு வாங்குறாங்களே எலெக்ஷன் தேர்ஸ்டேயில். நீங்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவீங்க எனக்கு தெரியாது, ஆனால் ஓட்டு போடணும். ஏன்னா அது நம்முடைய நாட்டினுடைய ஒரு உரிமை. ஆனால் நான் ஸ்டாலினை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, ஸ்டாலினுக்கு என்ன தெரியும், மோடிஜிக்கு நான் எனக்கு அவரை தெரிஞ்சது மட்டும் இல்லை, மோடிஜிக்கு என்னையும் தெரியுன்றது தான் ரட்சிப்பு. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? இயேசுவை நீ அறிஞ்சிருக்கிற, ஆனால் இயேசுவுக்கு உன்னை தெரியுமா? ஏங்க நம்ம மரித்த பின்னால் ஆண்டவர் இடத்துல, ஐம் சாரி, ஐ ஜஸ்ட் forgot to translate. After your death, there's only two places to go. நீ போகக்கூடிய ஒரே ரெண்டு இடம் தாங்க இருக்குது. Your life will not end up here. இந்த உலகத்தில் உன் வாழ்க்கை முடிஞ்சு போகிறது இல்லை. Why? நம்ம நிறைய நினைக்கிறோம், செத்து போனால் மண்ணில் போட்டு புதைச்சிருவாங்க, they will bury us, it's all over. I lived in a street, is a name Kallare Street. கல்லறை தெருன்னுட்டு ஒரு தெருவில் தான் நான் பிறந்து வளர்ந்தது. அந்த ஒன் சைட் there is a Hindu burial ground. ஒரு பக்கம் இந்துக்கள் புதைக்கிற இடம், அடுத்தது கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் புதைக்கிற ஒரு இடம். எங்களுடைய பிளே கிரவுண்டே கல்லறை தாங்க. கல்லறையில் போய் தான் விளையாட்டு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வளர்ந்தேன். எங்கள் ஐ லிவ் எஸ் எங்கள் வீட்டுக்கும் எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா புதைச்சதுக்கும்
இங்கேருந்து ஏறக்குறைய அந்த கேட்டு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் எங்கள் கல்லறை தெரு. ஐ திங்க் தட் ஒன்லி தட் டிஸ்டன்ஸ். அப்படி குறுக்க பார்த்தா அவ்வளோதான் இருக்குது. மை மதர் ஷி டிடன்ட் வாண்ட் டு லிவ் ஹியர், கண்டினியூ ஹியர். ஹர் கன்சர்ன் வாஸ் ஒன்லி ஒன். அவங்க பாரமெல்லாம் என்னென்னா, நான் செத்துட்டா இங்கே எங்கேயாவது கொண்டு போய் என்னை புதைச்சிருவான் இவன். He will bury in somewhere. நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நமக்குன்னு ஒரு கல்லறை தோட்டம் இருக்குது தெரியுங்களா? Do you know? It's a beautifully constructed government ரொம்ப பிளான்டாக ஒரு கல்லறை தோட்டம் கட்டியிருக்கு. We contributed 30,000 பே பண்ணியிருக்கிறோங்க அதுக்கு. அதில் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக சிலது அங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஜனங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கும் அங்கே தான் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே எங்கேயும் இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் கல்லறை தோட்டத்தை பற்றி நீ கவலைப்படாத. டோன்ட் worry about the burial ground, but where will you go? worry about that. அதை பற்றி கவலைப்படப்பா. சரி, அம்மா இறந்துட்டாங்க. மை மதர் டயட். சும்மா ரொம்ப டெப்த்தெல்லாம் போகலிங்க, ஒரு 4 அடியோட இருக்காது. முதல்ல மை ஃபாதர் வாஸ் பரீட் தேர். அங்கே தோண்டுனா என்ன இருந்திருக்கும்? ஒருவேளை போன் ஏதாவது இருந்து. அடுத்தது மை பிரதர் வாஸ் பரீட், என்னுடைய அண்ணன். மை மதர் வாஸ் பரீட். பட் இப்போ தோண்டுனா ஒன்லி போன்ஸ் ஆர் கம்மிங். எலும்பு தான் வருது, வேறு ஒன்றுமே இல்லைங்க. திஸ் இஸ் அவர் லைஃப். இதுதான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் ஆண்டவர் மண்ணை எடுத்து he took the mud and created beautifully with the breath of God. அவனுடைய அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினார். The beauty of this body is the breath of God inside. ஆண்டவருடைய அந்த ஆத்துமா இருக்குது. When you die, the body will go to the earth. இந்த பூமிக்கு மண்ணுக்கு போயிடும். But this soul, ஆத்துமா, அவர் ஊதினார்ல, he breathed, it has to go to God. தேவனிடத்தில் போகணும். It belongs to him. But there are only 2 places for you to live. நீ 2 இடத்துல தான் வாழ முடியும். One hell, ஒன்று நரகம். The other one heaven, அடுத்தது பரலோகம். Suppose if you think that you will go to heaven, நீ ஒருவேளை நான் பரலோகம் போவேன்னு இப்போ நினச்சிட்டு இருந்தா, if you don't have a living relationship with God, தேவனோடு உனக்கு ஒரு ஜீவனுள்ள தொடர்பு இங்கே இல்லைன்னா, ஆண்டவர் என்ன பதில் சொல்லுவார் தெரியுங்களா? ஆண்டவர் என்ன பதில் சொல்லுவாருங்க? உங்களை அறியேன், உனக்கு எனக்கு தொடரவே இல்லையப்பா. நீ சொல்லுவேன், அந்த ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச் சேலத்தில் அந்த சர்ச்சு தான் 30 வருஷமாக போயிட்டு இருந்தேன். டியர் ஃப்ரெண்ட், எபவ் ஆல், எல்லாத்த விட உனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லைன்னா நீ ரட்சிக்கப்படவே இல்லை. யூ ஆர் நாட் சேவ்ட். நீ ரட்சிக்கப்படலையே. பவுல் சொல்றாரு, மினிஸ்ட்ரி ஆஃப் ரெகன்சிலேஷன், ஒப்புரவாயின் ஊழியம். யூ டிஸ்ஒபேட் காட் பிகாஸ் ஆஃப் ஆடம். ஆதாம் மூலமா நீ கீழ்ப்படியாம போயிட்ட. நவ் காட் கால்ஸ் யூ ஃபார் ரெகன்சிலேஷன். அந்த ஒப்புரவாதலுக்கு அழைக்கிறார். ஏங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கவலையப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? Why are you always worrying about your life? About the life of our children? பிள்ளைகளுடைய காரியங்களை கொஞ்சம் பழகப்பட்டு இருக்கீங்க. காரணம் என்னென்னா, you don't know this God personally. தனிப்பட்ட விதத்தில் நீ ஆண்டவரை தெரியலப்பா. You don't know how to have and handle it over to him. அவரிடத்தில் எப்படி கொடுக்கறதுன்னு உனக்கு தெரியலையே. நீ அதனால் எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுகிட்டே இருக்கிற. ஆல்வேஸ் worrying, anxiety, ப்ராப்ளம், ஆங்க்ரி, ஆல் கார்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு முடிவு வரணுமா இல்லையா? It should. It's a very dangerous
டு live லைக் திஸ். இப்படி வாழ்கிறது ரொம்ப ஆபத்துங்க, ரொம்ப ஆபத்து. God may call you at any time, you and me. உன்னை என்ன ஆண்டவர் அழைக்கலாம். பட் if I don't know personally God, I can't go to heaven. பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னொன்று, ஆண்டவர் நான் தனிப்பட்ட விதத்தை, if I know him personally, I know how to handle my life. என் வாழ்க்கை எப்படி கையாளுன்னு எனக்கு தெரியும். God gives wisdom, ஞானத்தை கொடுக்கிறார். He knows my need, என் தேவையை அறிஞ்சிருக்கார். These more than 5,000 people were getting in, உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. Jesus was thinking about how to feed these people. இந்த மக்களை எப்படி போஷிக்கிறது. Dear friend, if you know that there is a God who cares about you, உன்னை குறித்து அக்கறை கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறான்னு நீ அறிஞ்சிட்டீன்னா, அந்த ஆவியக்குரிய அறிவு மட்டும் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துட்டா, இஃப் யூ ஹேவ் தட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஐ டெல் யூ டியர் பீப்புள், தட்ஸ் த வண்டர்ஃபுல் திங். அதுதான் அற்புதமான ஒரு காரியம். when we went to கொல்லி ஹில்ஸ் போனப்போ நத்திங், நோ, அப்சல்யூட்லி ஜீரோ, ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் ஒரு கண்ணாடி இருந்தது. we had a mirror. அந்த மிரரில் ஒரு சின்ன வசனம் ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தோம். a small verse, he careth for you. அவர் உன்னை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். what a comfort and encouragement and courage was it for me to have from that small sticker. அந்த சின்ன இதிலிருந்து என்ன ஒரு தைரியம், பலம், ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில். Dear friend, the incident reveals that Jesus sees our needs. முதல்ல தான் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் பார்க்கிறார். He knows very personally. பாருங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் அவர் அறிஞ்சு பேசுகிறாரு. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, பிலிப்பை பார்த்து கேட்குறாரு. He asked Philip, we have to give them food. Philip was telling, பிலிப் என்ன சொன்னார்? 7வது வசனம் யாராவது வாசிக்காத பிரதர்ஸ் யாராவது ப்ளீஸ் வாசிங்க. John 6:7. தமிழில் யாராவது வாசிங்க ப்ளீஸ். பிலிப் அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். Human resources are not enough, dear friend. நீ மனித நிலையில் உன்னுடைய எல்லா காரியங்களும் உனக்கு போதாது. வாழ்க்கையில் நிம்மதியாய் வாழுவதற்கு உனக்கு போதாது. This is not sufficient. You may have money, you may have education, intelligence, எல்லாம் போதாது. The limitation of the human resources. ரெண்டாவது, உனக்கும் எனக்கும் என்னதான் இருந்தாலும் கூட போதாது. It's not a. You must understand, you need the help of God. தேவனுடைய உதவி உனக்கு தேவை. Unless you seek the help of God, you will be deprived of this great help and you will suffer. இந்த மிகப்பெரிய ஒரு உதவியை எனக்கு தேவைங்கிறது நீ அறியாமல் வாழ்வாயானால், அதனால் நீ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்க இல்லை? So Philip said, oh, it's impossible for us. Dear friend, Bible says, I don't know how this small boy sitting there, his mother would have packed when he wanted to go to Jesus, to see Jesus. இயேசுவை பார்க்கும்படியாக ஒரு சின்ன பையன் அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறாங்க. There was a small boy. And you see, this small boy is so wise, I think. ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறேங்க. He would have asked his mother to prepare some food for him, because if it is getting late, I have to
ஈட். ஒரு லேட்டான நான் சாப்பிடணுமே. அப்போது இயேசு எப்படி உனக்கு தெரிஞ்சதோ தெரியல, அங்கே நியூஸ் போகுது. என்ன நியூஸ் போகுதுன்னா, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். தட்ஸ் அ பாய். 9வது வசனம் வாசிங்க யாராவது. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்ற. ஓ, ஸ்மால் பாய் இஸ் சிட்டிங் தேர், 5 loaves and 2 fishes. டியர் ஃப்ரெண்ட், ஒருவேளை உன்னுடைய ரிசோர்ஸஸ் கம்மியாக இருந்தால் கூட டோன்ட் வரி, கவலைப்படாத. சில சொல்லுவாங்க, என் சேலரி பத்தில், சம்பளம் பத்த மாட்டேங்குது, மாத கடைசியான திண்டாட வேண்டியதாக இருக்குது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மீட் த நீட் அட் த எண்ட். ஐ டெல் யூ, இஃப் யூ நோ திஸ் ஜீசஸ், யூ வில் நெவர் பி பஃபல்ட். நீ இதெல்லாம் இயேசுவை தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் இந்த காரியத்தில் நீ மாட்டிக்க மாட்டேன். உனக்கு தெரியும், your salary is less, your strength may fail, உன் பலமெல்லாம் குறைஞ்சி போகும், உன்னுடைய பிளான்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. all the plans will never work out. there was a small boy. அவன் ஒரு வேளை திறந்து காட்டியிருப்பான் பாருங்க. 5 ஜீசஸ் செட், எங்கே போகிறதுன்னு உடனே ஐ ஹோப் தட் he was very close to Jesus sitting. இயேசுவுக்கு ரொம்ப பக்கமாக உட்காந்துருப்பான் போல இருக்குது. இயேசு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு he was hearing. அப்போ இம்மீடியட்லி வித் a small mind, அந்த சின்ன மனசில் ஐயோ இவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறதுன்னு கவலைப்படுறாரு இயேசுன்ட்டு, அவன் 5 அப்பங்களையும் 2 மூணையும் காட்டுறான். இதோ பாருங்க இருக்குது, see this beautiful. ஆனால் சாப்பிட வேண்டியவங்க ஆணுங்க இப்போ 5000 பேருக்கு மேலே. see the willingness of the heart. இல்லை, சிலருக்கு ரொம்ப கை இருக்கும், வெளியவே வராது. ஆனால் டியர் பீப்புள், நீ உண்மையாலுமே ஆண்டவருக்குன்னு கொடுத்து பார், கர்த்தர் அதை எப்படி ஆசீர்வதிக்கிறாருங்கிறத நீ பார்த்துக்கோ. You know, I know a family in our church. குடும்பத்தில் ஒரு சபையை, ஒரு குடும்பத்தை தெரியும். From the very beginning, they are very faithful in tithing. சொல்லப்போனால் நம்முடைய மேஜர் ரிசோர்ஸஸ் அங்கே தான் இருக்குது. நான் சும்மா இதுக்காக சொல்கிறேன். ஒரு குடும்பம் ஆரம்பத்திலிருந்து நம்முடைய சபையினுடைய வருமானத்தினுடைய முக்கிய பங்கு அதில் தான் இருக்குது. பட் காட் ஹஸ் பிளெஸ்ட் them with so many good things. நிறைய காரியங்களை நான் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். How could this be? இது எப்படி ஆச்சு? I tell you dear people, ஆண்டவர் ஒரு நாளும் அவருக்குன்னு கொடுக்கிற அந்த ஒரு காரியத்தை பல மடங்காக கொடுக்கறதில் அவர் ஒரு நாளும் தவறுகிறவர் அல்ல. I tell you dear people, God has lifted them up. ஒன்றும் இல்லாமல் அந்த நிலையில் இருந்து, from the very scarce, God has lifted them up. It's all because their willingness even now to give. இந்த சின்ன பையன் எனக்கு வேணும், எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலை. He openly willing to give. அப்போ என்ன ஆகிப்போச்சு, ஜீசஸ் அதை பார்த்த உடனே அந்த சின்ன பையன்கிட்ட இருந்த அந்த 5 அப்பம் 2 மீன் தான். உண்மையாக சொல்கிறேன், வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உன் கையை தர, ஆண்டவருக்கு உன் இருதயை தர, ஓப்பன் யூர் ஹார்ட், ஓப்பன் யூர் ஹேண்ட். The abundance which God gives will be plenty. தேவன் கொடுக்கிறது மிக அதிகமாகவே இருக்கும், ஒன்றுமே குறைபடாதுங்க. நான் சொன்ன அந்த ஃபேமிலி, they built a very beautiful big house. பெரிய அழகான பெரிய ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கு.
இட்ஸ் இம்பாசிபிள் வித் தி ஹியூமன் கால்குலேஷன். மனித ரீதியால் முடியாதுங்க. ஐ நெவர் கிவன் மை சில்ட்ரன், எனக்கு ஐ டோன்ட் ஹவ் எனி திங் இன் த வேர்ல்ட், உலகத்தில் எதுவுமே கிடையாது, ஒரு நிலமோ. நோ, தட் காட் பிளெஸ் தெம். இந்த சின்ன பையன் கொடுக்குறான், அவனுக்கு வில்லிங்னஸ், தோ ஜீசஸ் இஸ் தேர். உடனே பாருங்க, ஜீசஸ் வாட் டிட் ஹி டு, அவர் என்ன செய்கிறாரு? He asked all the people to sit. ஒன்றுமே தெரியாது. What is going to what Jesus is going to do? இயேசு என்ன செய்ய போறாரு? Dear people, the simple offering, the simple willingness to give to God will be abundantly blessed. Give your little faith to God. கொஞ்சம் விசுவாசத்தை ஆண்டவருக்கு கொடு. Whatever the small resources you give to God, தேவனுக்கு நீ கொடு. ஆக முதல்ல the important thing is first, Jesus see our needs. Second, human resources, நம்முடைய தேவைகளை ஆண்டவர் பார்க்குறாரு. மனிதனுடைய தேவைகள் எல்லாம் போதாது. ஆண்டவர் நம்ம கொடுக்கறத அக்செப்ட் பண்ணுறார். என்ன, அந்த இருதயத்தோடு கொடுக்கறத, அது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி, வெரி மீகர், 2 ஆறி போன 2 மீனும் 5 அப்பம், இட்ஸ் நாட் ஹாட், பட் ஜீசஸ் அக்செப்ட்ஸ் வாட் வி ஆஃபர். 4வது என்னன்னா, Jesus provides more than enough. அதை கொடுத்ததுனால அந்த பையன் எத்தனை அப்பம் எத்தனை மீன் சாப்பிட்டான், I don't know how many bread pieces and fish he ate, I don't know. Probably he would have eaten more. 5 கொடுத்தா நிறைய கூட சாப்பிட்டுருப்பான். He would have eaten more. He offered it to God. ஆண்டவருக்கு அவன் கொடுத்தான். God blessed the little and provided more than enough. தேவைக்கு மிஞ்சி கொடுக்கிறார் பாருங்களே. நீ உண்மையை ஆண்டவரிடத்துல வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, if you commit your life to God, He will give you peace passeth all understanding. எல்லா விலங்குகளுக்கு மேலான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பாருங்க. ஸ்ட்ரென்த் பியாண்ட் யுவர் வீக்னஸ், உடைய பலவீனத்துக்கு மீதி பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். எல்லாத்துக்கும் மேலே எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. சில்ட்ரன், இந்த போர்ஷன் தான் நம்ம இந்த கொடுத்துருக்குறோம், ரீட் இட் ஃபுல். நம்ம பிள்ளைகள் சிலர் நிறைய அமைச்சிருக்கீங்க, பரவாயில்ல, வெரி குட், எக்ஸலன்ட். எல்லாம் பாருங்கள், அந்த 12 பாருங்கள், 5000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. All they were filled. ரொம்ப டேஸ்டியாக இருந்திருக்குங்க. ஜீசஸ் பிரெட் எப்படி இருந்திருக்கும்? அவர் கொடுக்குற பிரெட்டு, ஃபிஷ் எல்லாம் ஆளுக்கு 5, 10 சாப்பிட்ட தள்ளு. 5, 10 they would have eaten sumptuously. All were happy. And மீதியும் இருந்ததுங்க. When you give to Jesus, you will have plenty left out. All meeting all your needs. தேவையெல்லாம் சந்தித்து மீதி இருக்கிறான்ப்பா. நீ இப்படியெல்லாம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வாழ்ந்து நீ அவருக்கு பிரியமாய் போய் பாரு, அவரும் வாழ்க்கை. God will build your life. என்ன ஒரு அருமையான காரியம் இல்லைங்க? அப்போ பாருங்க, ஆஃப்டர் தட் என்ன ஆகி போச்சு? 13வது வசனம் வாசிக்காராது, வாசிங்க. அந்தப்படியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். அப்படியே போட்டு பேக் பண்ண 12 baskets, only 5 loaves and 2 fishes. அதுமாதிரி உங்கள் வாழ்க்கையில் நான் உண்மையாலுமே ஆண்டவருக்கு ஏன் நீங்கள் ஒப்பு கொடுக்க மாட்டீங்க நான் வருத்தப்படுறேன். ஐ ஃபீல் சேட் இஃப் யூ டோன்ட்
commit your life to God. Reconcile, அவரோட ஒப்புரவாக. எப்படி ஆகிறது? Go to God and tell, Lord, this is my need. என்னுடைய தேவை இதுதான். What is your problem? உன்னுடைய பிரச்சனை என்ன? Is it an emotional problem? உணர்ச்சி வசப்பட, anger, bitter, கோபம், கசப்பு. Are you suffering emotionally? உணர்வுபூர்வமாக கஷ்டப்படையா? Jesus will meet all your 3 needs. 3 தேவைகளை ஆண்டவர் அழகாக சந்திப்பார். ஃபிசிக்கல், சரீர பிரகாரமானது; ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரியவானது; இட்டர்னல், நித்தியத்தின் தேவையை. Go to God and tell, Lord, forgive me, என்னை மன்னியும் ஆண்டவரே. I am living a life which is truly not a peaceful one. சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழலை. You are the author of peace. நீங்கள் தான் சமாதானத்தின் காரணர். See, my life, my family, my children, lot of things are not in line. என்னுடைய குடும்பத்தை பாருங்க, என்ன பாருங்க, பிள்ளைகளை பாருங்க, சீரான ஒரு ஓட்டத்தில் இல்லையே ஆண்டவரே. அக்னாலேஜ், ஒத்துக்குங்க. Tell him all your difficulties, கஷ்டங்களை. Tell your all your failures, தோல்விகளை சொல்லுங்க. Tell what are all the things which are troubling you. உன்னை பிரச்சனைக்கு உட்படுது எது? either physical or spiritual or eternal. அப்போ சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, நித்திய எதுவாக இருந்தாலும் சரி, go to him. What a joy it was. So many people were fed. So dear people, Jesus is powerful enough to meet your need. உடைய தேவைகளை சந்திக்க இயேசு வல்லவராகவே இருக்கிறார். ஸோ நம்முடைய டியர் சில்ட்ரன், தே ஆர் டூயிங் இட் வெரி வெல். நிறைய பேர் நல்லா செய்திருக்காங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். பாருங்கள், நான் நம்ம இது சேலம் வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த லெசன் போடுறேன். இப்போ நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இதை. இந்த வாரத்துக்குரிய பாடத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு பிரசங்கமாக எடுத்தேன். ஐ ஹவ் ப்ரீச்ட் திஸ் சர்மன் based on this topic. So என்ன நம்ம எல்லாருமே கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா, what do you want, what I want? You must think, யோசிச்சு பாரு. Do I have a living relationship with Jesus? இயேசுவோடு எனக்கு ஒரு ஜீவனுள்ள தொடர்பு இருக்கா? Do I believe that he is able to meet all my physical, spiritual and eternal needs? என்னுடைய சரீர பிரகாரமான தேவைகளையும், ஆவிக்குரிய தேவைகளையும், நித்திய தேவைகளும் சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறையா? Are you able to believe that God can take care of your children? உடைய பிள்ளைகளை ஆண்டவர் பொறுப்பெடுத்து வழிநடத்துவாருங்கிற நீ விசுவாசிக்க உன்னால் முடிகிறதா? Your children all will be taught of the Lord. உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். Even now I pray for my children and their children. என்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய மக்கள் ஜெபம் பண்ண. I pray for you all. உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். Because so many years you may be living telling that you are a Christian. கிறிஸ்தவன் சொல்லி பல ஆண்டுகள் நீ வாழ்ந்துட்டு இருக்கலாம். You are born in a Christian family. கிறிஸ்தவன் பிறந்து இருக்கலாம். You may be changed from Hinduism to Christian family, Christianity. இந்துலேருந்து மாறி இருக்கலாம். பட் இப்போ நான் உன்னை கேட்குறேன், do you want to build the relationship with God or not? ஆண்டவரோடு ஒரு தனிப்பட்ட உறவை நீ கொண்டிருக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் விரும்புகிறையா இல்லையா? ஒருவேளை யார் யார் விரும்புகிறீங்கன்னு நான் கேட்டால், ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி பீப்புள் வில் ரைஸ் அப், பட் ஐ வாண்ட் எவ்ரி ஒன். ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கணும். தட் இஸ் த கிறிஸ்டியன் லைஃப். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹவ் வண்டர்ஃபுல் திஸ்
எவ்வளோ அற்புதமானது இல்லைங்க. ஈவன் நவ் பிலீவ் தட் காட் கேன் டேக் கேர் ஆஃப் யூ. ஸோ குட் சில்ட்ரன், ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளா யார் யார் நீங்கள் அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எல்லாமே பண்ணினவங்க, யூ ஷுட் கெட் ஏ டோக்கன். ஒரு டோக்கன் எங்கிட்ட இப்போ போன வாரம் டோக்கன் கம்மியாக அடிச்சிட்டேன். வி ஹவ் plenty of tokens. நிறைய டோக்கன்ஸ். யூ கேதர் அப் அண்ட் கெட் த மணி வெரி குவிக்லி ஸோ யூ கேன் என்ஜாய் பையிங் த திங்ஸ் விச் யூ வாண்ட். பிள்ளைகளா நீங்கள் வசனங்கள்லாம் படித்து சீக்கிரமாக டோக்கனை கொடுத்து காசை வாங்கி விரும்புகிறத போய் வாங்குங்க. ஓகே, ஆர் யூ ஹாப்பி? மேபி சம் ஆஃப் யூ மே பி ஹேவிங் சம் பிளான்ஸ். சிலருக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட இப்போ கூட திட்டமிடலாம். இட்ஸ் வெரி குட். இட்ஸ் a குட் பிளான் இல்லை? ஸோ வண்டர்ஃபுல். ஸோ அதனால் யார் யார் இன்றைக்கி நிறைய சில்ட்ரன் கலரிங் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஒர்க் ஷீட்டெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. இன்றைக்கி நான் இன்றைக்கி இந்த லெசனை போட்டிருக்கேன். லெசன் போட்ட பின்னால் கூட சிலர் அருமையாக பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஸோ எக்ஸலண்ட் ஆல் ஆஃப் த சில்ட்ரன். ஸோ நிறைய பிள்ளைகள் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. பைபிள் ரீடிங் ஜென்ஸில் வந்து மோசஸை தவிர வேறு யாருமே பண்ண மாதிரி தெரியலையே. இல்லை, மோசஸ் வந்திருக்கா அப்படியா? ரைட், ஒன்லி மோசஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கா அப்படி. ஸோ ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன். வேறு யார் யாரெல்லாம் நீங்கள் ஒர்க் ஷீட் பண்ணவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஒர்க் ஷீட் வெரி குட். ஆமாம், இவங்களாம் அமைச்சிருக்காங்க. தேஸ் பாருங்கள், கொஸ்டின் ஆன்சர்ஸ் வண்டர்ஃபுல், எக்ஸலண்ட். அப்புறம் யார் யார் பைபிள் ரீட் பண்ணது ஹோல் வீக், ஒரு வாரம் முழுக்க எல்லா சாப்டர்ஸையும் வாசித்தவர்கள் யார் யார்? எல்லா சாப்டர்ஸ். வெரி குட். கிறிஸ்டினா அண்டானி, எல்லா சாப்டர்ஸும் நீங்கள் வாசிக்க பிரயாசப்படுங்க. ப்ளீஸ் ரீட் இட். சோபனா, நீ இந்த வாரம் என்ன வாசித்த பைபிள் ரீடிங்? உட்கார், சொல்லு. சொல்லு. இல்லை பரவாயில்ல, எந்திரிச்சுன்னு சொல்லு. சின்ன பிள்ளை தான், எந்திரி. ஓகே ஓகே. நீ இப்போ மனப்பாட வசனம் வர்றேன். ஐ வில் கம் டு யூ. அதிகாரம் ஏதாவது சாப்டர் வாசிச்சேன்னு நினைக்கிறேன்ல, இது போட்ட மாதிரி இருக்குது. வெரி குட். ஷேர்லி, நீ வந்து என்ன சாப்டர் வாசிச்சிருக்கியா? சாப்டர்? ஓகே, நோ ப்ராப்ளம். சாப்டர் அதாவது இந்த நம்ம லெசனில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சாப்டர் வாசிக்கும்படியாக கூட வி ஆர் கிவன் எ சாப்டர் ஃபார் ஈச் ஒன் டே. மெமரி வேர்ஸ் கொடுத்துருக்கோம், மனப்பாடம். இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் நிறைய சொல்லுவாங்க மெமரி வேர்ஸ். அடுத்தது ஒர்க் ஷீட்டில் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அப்புறம் ரைட் ஆர் ராங் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். எப்படி நீங்கள் டூ என்ஜாய்? சந்தோஷமாக இருக்கா படிக்கிறதுக்கு, இல்லை ரொம்ப போர் அடிக்குதா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம முக்கியமாக வந்து பைபிள் வசனம் நெரேட் பண்ணுறவங்க, இன்றைக்கி பைபிள் வசனத்தை சொல்கிறவங்க ஒருத்தராக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஷேர்லி, நீ என்ன சொல்கிறியா? ஓகே, ஃபஸ்ட் நீ அடுத்து இப்படி ஆரம்பிச்ச. ரைட், அடுத்தது இப்படி ஆரம்பிச்சிடலாம். அது மைக் இருக்கா ஜான்? அந்த மைக் கொஞ்சம் எடுத்து கொடுங்க ப்ளீஸ். வெரி குட் சில்ட்ரன். நான் அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் கேட்க போகிறேன். சில்ட்ரன்னா சில்ட்ரனுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்ஸ், அன்மேரிடு எல்லாமே அடல்ட்ஸ் தான். நீங்களாம் வாசிக்கிறீங்களா தெரியல, ஆனால் அடுத்த வாரம் நான் கேட்க போகிறேன். இந்த வாரம் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் சிலர்லாம் இல்லை. ஸோ சொல்லு ஷேர்லின், அதை ஒரே நிமிஷம். ஸோ டியர் பீப்புள், நான் டைமை கீப் அப் பண்ணிவிடுவேன். டோன்ட் வரி. என்னடா திடீர்னு சண்டே ஸ்கூல், பட் ஐ வில் கீப் அப் த டைமிங். நம்ம சில்ட்ரன்லாம் படிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ப்ரே ஃபார் தி ஸ்மால் சில்ட்ரன். சின்ன பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவோம். என்கரேஜ் தெம். மதர்ஸ் ஷுட் பி கேர்ஃபுல். தாய்மார்கள் பிள்ளைகள் படிக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வாலிப பிள்ளைலாம் படிக்க வைங்க. நீங்களும் கூட படிக்கலாம். பெரியவங்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, எவ்ரி ஒன் கேன் ரீட் இட். ஓகே ஷேர்லின். And he took the damsel by the hand and said unto her, Talitha Kumi, which is begin interpreted, damsel, I say unto there, arise. Mark 5:41.
Mark 5:41. And he took the damsel by the hand and said unto her, Talitha cumi, which is being interpreted, Damsel, I say unto thee, arise. Mark 5:41. And he took the damsel by the hand and said unto her, Talitha cumi, which is being interpreted, Damsel, I say unto thee, arise. Mark 5 verses 41. And he took damsel by the hand and said unto thee, Talitha cumi, which is begun interpreted, Damsel, I say unto thee, arise. Mark chapter 5 verse 41. And he took the damsel by the hand and said unto her, Talitha cumi, which is being interpreted, Damsel, I say unto thee, arise. Jason Smith. Jason Smith. Jason Smith. என்ன சொல்றியா? Okay, no problem. Wonderful. இவங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா டோக்கன். பாருங்க டோக்கன். மோசஸ் டேக்கு எவ்வளோ இருக்கும்? நீ தனியாக அவனை பார்க்குறப்ப ஆப்பிளத்தில் ஒரே Mark chapter 5 verse 41. And he took the damsel by the hand and said unto her, Talitha cumi, which is being interpreted, Damsel, I say unto thee, arise. வெரி குட். பாருங்க டோக்கன் ஷார்ட்டேஜ் எல்லாம் நிறைய இருக்கு. வளர் அந்த வசனங்களுக்கெல்லாம் சொன்னேன். அப்புறம் ஒர்க் ஷீட் பண்ணவங்க 3 பேர் அவங்களுக்கும் கொடுத்துருங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். கடைசியாக நம்ம ஒரு பாடலை பாடுவோம். 56வது பாடல், சாங் நம்பர் 56 ப்ளீஸ். 56. ஏன்னா நம்ம சில்ட்ரன் எல்லாம் தே மஸ்ட் பி என்கரேஜ். வசனங்களை படிக்கிறது இஸ் அ பார்ட் ஆஃப் அ மினிஸ்ட்ரி ஆஃப் அ சர்ச். கடைசியாக 56வது பாடல் 56 இன் தி ஹிம்ஸ் ஆஃப் ரிஃபார்ம்டு வர்ஷிப். 56. Jesus, lover of my soul, எந்த ஆத்மநேசரே, எந்த ஆத்மநேசரே, வெள்ளம் போன்ற துன்பத்தில் தாசன் தேக்கில் லாமலே தடுமாறி போகையில் தஞ்சம் தந்து இயேசுவே தேவ்ய மார்பில் காருமே அப்பால் கர ஏற்றியே மோட்ச வீட்டில் சேருமே வல்ல தேவரீரல்ல வேறு தஞ்சம் இன்றியே கைவிடாமல் நேசத்தார் ஆற்றி தேற்றி தாங்குமே நீரே எந்தன் நம்பிக்கை சகாயம் செய்யோவே ஏது மற்ற ஏழையே சேட்டையாலே மூடுவே குறையாவும் நீக்கிட நாதானே சாபூரண தீக்கற்றோரை தாங்கிட நீரே மாதா யாவர நான சுத்த பாவிதான் நீ சுத்தரே
நான் அநீதி கேடுள்ளார் நீ நிறைந்த நித்யரே பாவம் யாவும் மன்னிக்க ஆரருள் அமைந்த நீ என்னை சுத்திகரிக்க அருள் பாய செய்குவே ஜீவ ராம் இயேசுவே எந்தன் தாகம் தீருமே சுவாமி என்றும் ஏனிலே நீசுரன்